நான் என்ன போட்டா டைப் பண்ணா अमूलाय नमः वेगदन्ताय नमः कपलाय नमः गजकर्णकाय नमः लंबोदराय नमः विग्रहाय नमः राजाय नमः धूमकेतवे नमः गणचक्षाय नमः बालचंद्राय नमः धूपकर्णाय नमः हरे नमः गौरीपुत्राय नमः गणेश्वराय नमः गंधप्रजाय अभ्याय नमः भूताय नमः दक्षाय नमः द्विजप्रियाय नमः अग्निगर्भजने नमः विद्रष्टिप्रदाय नमः वाणिप्रदाय नमः अव्ययाय नमः ओं सरस्वतीप्रदाय नमः ओं सर्वधनयाय नमः ओं सर्वरिप्रियाय नमः ओं सर्वात्मकाय नमः ओं सृष्टिकर्ते नमः ओं देवाय नमः ओं शिवाय नमः ओं सुताय नमः बुद्धिप्रियाय नमः ओं शांताय नमः ओं प्रपंचारिणे नमः गजाननाय नमः ओं द्वयमात्रेण मुनिस्तुत्य भक्तविनाश नमः ओं एकदन्ताय नमः चतुराय नमः ओं शक्तिसम्भूताय नमः लंबोदराय नमः सूर्पकर्णाय नमः ओं हेरम्बाय नमः गन्धपूर्वजाय नमः ओं महागणपते नमः वल्लभगणपते नमः ओं वीरगणपते नमः ओं ज्ञानगणपते नमः ओं लक्ष्मीगणपते नमः ओं सिद्धिगणपते नमः ओं सुन्दरगणपते नमः वल्लभगणपते नमः ओं राजगणपते नमः महागणपते नमः अखिलांडकोटि ब्रह्मांडनायः श्री सेल्वविनायक स्वामिने नमो नमः ओं महादेव्य ओं प्रकृते नमः ओं विकृते नमः ओं विद्याय नमः ओं सर्वप्रदाय नमः ओं सिद्ध्याय नमः ओं विद्ये नमः ओं परमात्म्याय नमः ओं वासे नमः ओं पद्मयाय नमः ओं पद्माय नमः ओं सुषे नमः ओं स्वाहाय नमः ओं धन्याय नमः ओं नमः ओं वसुधाय नमः ओं कमलाय नमः ओं कांताय नमः ओं कामाक्षी नमः ओं क्रोधसंभवाय नमः ओं अनुग्रहप्रदाय नमः ओं बुद्धे नमः ओं अनघाय नमः ओं हरिवल्लभाय नमः ओं अशोकाय नमः ओं अमृताय नमः ओं दीप्ताय नमः ओं लोकसौविनाश नमः ओं धर्मनिलयाय नमः ओं करुणाय नमः ओं लाभमात्रे नमः ओं पद्मप्रियाय नमः ओं पद्माक्षी नमः ओं पद्मसुंदरी नमः ओं पद्मोद्भवाय नमः ओं पद्मुखे नमः ओं पद्मप्रियाय नमः ओं रमाय नमः ओं पद्मलाधराय नमः ओं देवी नमः ओं पद्मिनी नमः ओं पुण्यनन्दाय नमः ओं सुप्रसन्नाय नमः ओं प्रसन्नाक्षे नमः ओं प्रभाय नमः ओं चंद्रवदनाय नमः ओं चंद्राय नमः ओं चंद्रसोदरी नमः ओं चंद्ररूपाय नमः ओं अष्टलक्ष्मी नमो नमः எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய உலகின் முழுமுதற் கடவுளாக விநாயகப் பெருமானுக்கு சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பானதொரு யாகசாலை கலச பூஜை வாஸ்து பூஜை அனைத்து பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்தை அனைவரும் கலந்து கொண்டு நல்லொருளை பெற்றுச் செல்லுமாறும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இது இனியதொரு நிகழ்வு. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்கும் நல்லதொரு இனிய நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்து நிகழ்வுகளும் எம்பெருமான் ஸ்ரீ விநாயகருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். காவலர் குடியிருப்பில் ஆனந்தமான முறையில் மகிழ்ச்சிகரமான நினைவுகளோடு இந்த பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாகசாலையில் நல்லதொரு நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பூரணாகதி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் காண இருக்கின்றோம். யாகசாலையில் யாக வளர்க்கப்பட்டு ஓதுவார்களால் மந்திரங்கள் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு நல்லதொரு நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வேத மந்திரங்கள் ஓங்க, மேலதாளங்கள் முழங்க இந்த காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாகசாலை கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இன்றைய தினம் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் ஸ்ரீ செல்வ விநாயகராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த விநாயகருக்கு நாளை
மகா கும்பாபிஷேகம் நாளை தினம் நடக்க இருக்கும் அந்த நிகழ்வினை நாம் இன்றைய தினம் இந்த நிகழ்வை கண்குளிர கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமான் விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நாளை தினம் நடைபெறுகின்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ கந்தனுக்கு மூர்த்தவனாய் முக்கண்ணனுக்கு முதல் மகனாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. முன்னிட்டு இன்றைய தினம் யாகசாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பூஜையை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் விநாயகருக்காக இந்த யாகசாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாகசாலை பூஜையில் கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லதொரு நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வேத மந்திரங்கள் ஓதுவார்கள் ஓத இந்த நிகழ்வு சிறப்பானதொரு நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வினை நாம் அரியதொரு காட்சியாக இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஓம் மகாகணபதயே இதம் நமः. ஓம் உத்திஷ்டபுருஷ அர்ஜனபிங்கள லோகீதாட்ச சர்வாதிஷ்டம தேகி தேகி தாபய தாபய ஸ்வாஹா. உத்திஷ்டபுருஷ அர்ஜனபிங்கள லோகீதாட்ச சர்வாதிஷ்டம தேகி தேகி தாபய தாபய ஸ்வாஹா. உத்திஷ்டபுருஷ இன்னும் சற்று நேரத்தில் பூர்ணாகதி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு அரியதொரு காட்சியாக இங்கே பதிவு செய்யப்படும். அந்த காட்சியினை கண்டு அனைவரும் மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய சங்கல்பங்களை செய்து கொள்ளலாம். தேகி தேகி தாபய தாபய ஸ்வாஹா. ஓம் மகாகணபதயே இதம் நமः. ஓம் ஓம் பத்ரம் கர்ணே வித்ருணயாம தேவா பத்ரம் பக்ஷே மார்கபியத்ரா திரைரங்கே சுசிவாசம் சுத்தனோவி யசேன தேவைதம் யதோயோ துர்தின இந்திரவృత్తஸ்ரவா துர்தின பூஷா விஸ்வவேதா துர்தின கோஹரிஷணேமி துர்தினோ பிரகஸ்பதி ததாதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓதுவார்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கேவலம் ஹர்த்தாசி त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वस्मि सत्यं वस्मि अवत्वमाम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदादारम् अवदादारम् अवानुसां ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात्यदि योऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मदि सर्वं जगदिदं तत्तत्तिष्ठति सर्वं जगदिदं त्वं भूमिरा अवो नलो निलः त्वं सत्त्वारिवात्मदानि त्वं गुण त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारातिदियोऽसि नित्यं. யாகசாலையில் சிறப்பானதொரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தினம் நடைபெறும் நிகழ்வு நாளை தினம் நடைபெற இருக்கின்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முட்டு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சென்னை மாதவர காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இங்கே சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய நம் முழுமுதல் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கும் விநாயகர் பெருமானின் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரும் இங்கே யாகசாலையில் அமர்ந்து கொண்டு
தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைப்பதற்கான வழிமுறைகளின் நெறிமுறைகளுடன் இங்கே ஆகம விதிப்படி இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. एतदर्वशेषं यो दीदे स ब्रह्म भूयाय कल्पदे स सर्वविघ्नैर्नपातदे स सर्वत्र सुखमेतदे स पञ्चमहाभावा प्रमुच्यते तायमदीयानो दिवचक्रदं भावं नादयते तायं प्रातप्रहिज्ञानो भावो भावो भवति धर्मान्द्रकाममोक्षसविन्दते इदमदर्वशेषं मुच्चायन देयं यो यदि मोहादाचरितवा ஓதுவார்களால் வேத மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதை நாம் காண இருக்கின்றோம். பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசோடு அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்வினை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த யாகசாலையில் அமர்ந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கின்றனர், பக்தி பரவசோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வை காணும் உங்களுக்கும் அருள் கிடைக்கும் என்பதை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் அருள்மிகு செல்வ விநாயகர் அவர்கள் தங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ அருள் புரிவார் என்பது நிச்சயம். வேத நெறிகள் ஆகம விதிப்படி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓதுவார்கள் ஆகம விதிப்படி இந்த யாகசாலை பூஜை நல்லதொரு நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓதுவார்கள் ஓத ஆகம விதிப்படி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஓம் கருண கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ ஓம் வல்லப கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ ஓம் நர்த்தன கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ ஓம் சர்வசக்தி கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ ஓம் செல்வ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே ஓம் செல்வ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ ஓம் செல்வ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே ஓம் மகாகணபதயே
நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே நமோ நமோ கணபதயே ஓம் சர்வ சித்தி கணபதயே நமோ நமோ கணபதயே அருள்மிகு நமோ கணபதயே செல்வ விநாயகர் நமோ நமோ ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் ஹோமம் வளர்க்கப்பட்டு ஹோமத்தை அருகாமையில் வாங்கன்னு அழைக்கிறது. கும்பாபிஷேக சமயத்தில் அஷ்டாதிரவியங்கள்லாம் சேர்க்கிறோம். கண்ணால் அதை பார்த்து அந்த புகையெல்லாம் நீங்கள் சுவாசம் பண்ணணும். உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்ன்ற வகையில் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும். இங்கே யாக வேள்வி இதே மாதிரி யாகசாலையில் யாரும் உள்ளே விட முடியாது. இங்கே நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலி. இங்கே யாகசாலையில் யார் வேணால் உள்ளே வரலான்ற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் வந்து யாகசாலை உள்ளே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் லாக் பண்ணியிருப்பா. உள்ளே யாரும் வர முடியாது. யாராவது சிவாச்சாரியால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், மற்றவங்க யாரும் வர முடியாது. எதுக்காகனா அக்னி பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அதாவது நம்ம உடல் வந்து பஞ்சபூதம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். நம்ம உடம்புல சாலிடாக இருக்கிறது என்ன பார்த்தோன்னா எலும்பு. அதேமாதிரி நீருன்னு சொல்லக்கூடிய உள்ள நம்மளோட வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால சலைவா இல்லை லிக்விடாக இருக்கக்கூடிய பிளட்டாக இருக்கலாம், இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதேமாதிரி அக்னின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலில் ஹீட் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் இல்லைன்னா நம்ம முடியாது. அதேமாதிரி நம்ம காற்று நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காற்று இருக்குது. ஆகாயம் சொல்லக்கூடிய நமக்கு ஞானம் இல்லையா, இந்த பஞ்சபூதம் தான் நம்ம உடல். அதே மாதிரி இந்த உலகமும் பஞ்சபூதம் தான். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியாது. அதில் நிலம் அக்னி பகவான் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த அக்னி பகவானை சாட்சியாக வச்சு என்ன பண்ணாலும் உடனே நடக்கும். அந்த அக்னி பகவான் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றதுனா, நிலத்தை சுத்தம் பண்ணால் திருப்பி அழுக்காகும், காற்றை சுத்தம் பண்ணால் திருப்பி அழுக்காகும், தண்ணியை சுத்தம் பண்ணால் திருப்பி அழுக்காகும். ஆகாயம் சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களோட அக்ஷர பாவங்கள் இருக்கும். என்றைக்குமே சுத்தமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அக்னி பகவான். அந்த அக்னி பகவான் மூலியமாக தான் சுவாமிக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஜீரணாதாரணம் அங்கே தான் நடக்கும், வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது. சுவாமிக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அப்போ இங்கே தேங்காய் வெத்தலை பார்க்கலாம் வச்சிங்கிறேன், அங்கே அதை எதுக்கு வைக்கிறேன், சும்மா வச்சிங்களான்னு கேட்டானா அது ஆத்மாத்மா சுவாமி சாப்பிட்றது, ஜீரணாதாரணம் இல்லை. ஆத்மாத்மா எப்படி சாப்பிட்றேன்னா, ஒரு புக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு அதில் எந்த எழுத்துக்கள் இருக்கும், ஓகே ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணி ஏகதண்டாய் மேகதண்டாய் மேகதண்டா தண்டி பிடிக்கிறார், மைண்ட்ல ஏறிடுச்சு. புக்கு அங்கேயே தான் இருக்கு, எழுத்து அங்கேயே தான் இருக்கு, ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஏற்றுட்டீங்க. அந்த மாதிரி சுவாமி ஆத்மாத்மா தேங்காய் வெத்தலை பார்க்க போனாங்க, என்ன கொடுத்தாலும் சுவாமி ஆத்மாத்மா எடுத்துவா. ஆனால் அங்கே இருக்கிறது ஜீரணம் ஆகணும்ல, அந்த காலி ஆகணும்ல, அங்கே இல்லை பஸ்மம் ஆகணும்ல, அதில் அக்னி ரூபத்தில் மட்டும்தான் சுவாமிக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அந்த அக்னி பகவானோட ஒய்ஃப், சூரியனோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்வாஹா. அவ ரெண்டு பேரும் தம்பதியா வந்து எந்த சுவாமி கிட்ட எடுத்துன்னு போய் மகாகணபதே நமோ நமஹ ஸ்வாஹா ஒரு க்ஷணத்துல விநாயகர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துருவா இந்த சாப்பாடு. அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவாருன்னா திருப்பி 16 வகையான செல்வத்தை திருப்பி கொடுத்துருவார். இப்போ நம்ம என்ன சொல்லி ஆகுருதின்னு சொல்லணும், நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு ஆகுருதி, கடைசியா கொடுக்கறது பூர்ணாகுதி. கடைசியா கொடுத்தா அவர் சாப்பிட்டு கிளம்பிடுவார். நம்ம தலைநகராம் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நாளை தினம் நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாகசாலை ஓம பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த ஓம பூஜை காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கணும். எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை தரிசிப்போர் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். உலகத்தின் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் கந்தனுக்கு மூத்தவனாய், முக்கண்ணனுக்கு முதல் மகனாய் மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நாளை தினம் நடைபெற இருக்கும் மகா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று யாகசாலை பூஜை சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓதுவார்கள் ஓத, வேத மந்திரங்கள் முழங்க இங்கே சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் இதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் அவர்கள் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். சிறப்பானதொரு நிகழ்வாக
இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆசாரியர் அவர்கள் இந்த யாகசாலை பூஜையை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார். அதை நாம் கவனத்துடன் கேட்டு அதன்படி நடந்து கொண்டோமானால் நம் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம், இருளிலிருந்து ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய நல்ல விதமான நல்ல ஒரு உரையை ஆற்றி கொண்டிருக்கின்றார். அந்த உரையினை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் நாளைய தினம் நடைபெற இருக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாகசாலை பூஜை சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பூஜையை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் யாகசாலை பூஜை சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பூஜையை ஓதுவார்கள். யாகசாலையில் 108 மூலிகைகள் ஓமம் பூஜைக்காக அந்த யாகசாலையில் எல்லோரிடத்தும் சங்கல்பம் செய்யப்பட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பூர்ணாவதி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வினை நாம் காண இருக்கின்றோம். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முட்டு சுவாமிக்கு யாகசாலை பூஜை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பூஜையானது சிறப்பான முறையில் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். प्रबुधं कावोदास्यो विन्देयं पुरुषाणः पद्मप्रे पद्मे पद्मास्ते पद्मालये पद्मदलायताक्षे विश्वप्रिये विश्वमनोरगोले त्वत्पादपद्मं मयि सन्निधस्ताः ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा देवी विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम यजने देवी वसुंधरा वसुधा देवी தமிழகத்தின் தலைநகரம் சென்னை மாதவரம் அமைந்திருக்கும் காவலர் குடியிருப்பில் காவலர்கள் தங்களின் விருப்பப்படி உள்ளே ஒரு ஆலயத்தை அருள்மிகு விநாயகரை ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கே
அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை காக்கும் பணியில் அமர்ந்திருக்கும் நம்முடைய காவலர் பணியில் ஈடுபாடுள்ளவர்கள் நம்மை தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் மாதவரத்தில் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கக்கூடிய காவலர்கள் இறை நம்பிக்கையில் அதிக நம்பிக்கை உடையவர்கள் என்பதற்கு உதாரணமாக தேடக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நாளை தினம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாகசாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. நமக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்பில் எம்பெருமான் விநாயகர் அமைந்து எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். முழு முதற் கடவுளாக விளங்கும் விநாயகர் கந்தனுக்கு மூத்தவராய் முக்கண்ணனுக்கு முதல் மகனாய் இருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செல்வ விநாயகர் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைத்து இந்த திருக்கோயிலில் ஆலய வழிபாடு சிறப்பான முறையில் தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வழிபாடுகளில் நினைத்தபடி நடக்கும், எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடியவர், எண்ணிய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுபவர், உலகத்தின் வழிகாட்டுதலாக தேடக்கூடியவர்கள். தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வஜ்ரகாய வித்மஹே தீர்ஷதம்சாய தீமஹி நாரசிம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வஜ்ரகாய வித்மஹே தீர்ஷதம்சாய தீமஹி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வஜ்ரகாய வித்மஹே தீர்ஷதம்சாய தீமஹி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் சக்ரமே த்ரேதானி ததேவதம் சமுடமக்ய பாகும் சுரே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணம் பத்ரம் வர்த்தமிர் ஹும்பட் स्वाहा उग्रं सत्यहस्ताय धीमहि गन्ध प्रचोदयात् स्वाहा. वल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिनः आवाहयामि, आसनं समर्पयामि. ओम नमस्ते अस्तु भगवान् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. ओम हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा. ओम हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा. ओम हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा. ओम हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा. ओम हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा. ओम वामदेवाय नमो, श्रेष्ठाय नमो, श्रेष्ठाय नमो, रुद्राय नमो, कालाय नमो, बलदगिरणाय नमो. நாளை தினம் நடைபெற இருக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் யாகம் வளர்க்கப்பட்டு ஓதுவார்கள் போத வேத மந்திரங்கள் ஆகம விதிப்படி சிறப்பானதொரு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பானதொரு யாகசாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பூர்ணாகதி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை காணும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இன்னும் சற்று நேரத்தில் பூர்ணாதி நடைபெற இருக்கின்றது. அந்த பூர்ணாதி நிகழ்ச்சியை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம்.
ஓதுவார்கள் ஓத வேத மந்திரங்கள் முழங்க நல்லதொரு நிகழ்வாக இங்கே பதிவு செய்யப்பட்டு அன்பர்கள் அனைவருக்கும் பூர்ணாகதி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பூர்ணாகதி இங்கே வேள்வியில் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் காண இருக்கின்றோம். கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இந்த யாகசாலை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை தினம் நடைபெற இருக்கின்ற அஷ்டபந்த் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரியதொரு நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும்